ஆமா, டைம் என்னாச்சு? 7:30. இதான் வீட்டுக்கு வர நேரமா? அடாடாடாடா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு? நேத்து காலையில போனேன். ராத்திரி வர முடியலன்னா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க? என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் பேசுறீங்களா? ஒரு நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? 18 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைன்னா எங்க லேடிஸ் கிளப்புக்கு இந்த அளவுக்கு புகழ் வந்திருக்காது. உங்க கிளப்ப பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க கிளப்ல சாப்பாடு போட்டி நடத்துறீங்க, ஃபேஷன் ஷோ நடத்துறீங்க, அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு அலையறீங்க. பாக்கி நேரத்துல என்ன பண்றீங்க? சீட் ஆடுறீங்க. இது தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எங்க லேடிஸ் கிளப்பை இன்சல்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. எதுக்காக தினமும் இவ்வளவு லேட்டா வரேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு உனக்கு பெரிய இன்சல்ட்டிங் ஆயிடுச்சா? நான் மட்டுமா லேட்டா வரேன்? நீங்களும் தான் லேட்டா வரீங்க. நான் கேட்டேனா? நான் மத்தவங்கள மாதிரி தண்ணி அடிச்சிட்டு வரல, சீட்டு விளையாடிட்டு வரல, வேலை செஞ்சுட்டு வரேன். நான் கோடி கோடிய பிசினஸ் செய்யற வண்டி, அதை தெரிஞ்சுக்க. உங்களை மாதிரி ஊர் வம்பு பேசி உருப்படாம போறவன் இல்லடினா என்ன குறை சொல்ல உங்க யாருக்கும் அருகதை இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் உங்களுக்கு இந்த பிசினஸ் கிடைச்சிருக்கு. இந்த லட்சணத்துல நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா? உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லடி. நீ நானும் பிஸியாவே இருந்தா வீட்டு காரியத்தை யாரு பாக்குறது? வீட்டு வேலையை கவனிக்கதானே வேலைக்காரியை வச்சிருக்கோம். அதெல்லாம் அவ பாத்துக்க போறா. உன்னோட உத்தம புத்திரன் ஒரு வேலைக்காரியாவது இங்க ஒழுங்கா வேலை செய்ய விட்டாதானே? அவளும் ஓடி போயிட்டாளா? இந்த 2 மாசத்துல இவ 3வது வேலைக்காரி. உன் பையன் தொந்தரவால ஒருத்தி கூட நிரந்தரமா நிக்க மாட்டேங்கிறாடி. ஆம்பளை பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. இதோ பாருடி, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத முதல்ல நிறுத்துறியா? நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவனை கண்காணிச்சுட்டே இருக்கணும். 3 நாள் ஆச்சுடி, 3 நாள். அவன் இன்னும் வீட்டு பக்கமே வரல. ராஸ்கல். ரவி எனக்கு மட்டும் பையன் இல்ல, உங்களுக்கு தான். அவனை பாத்துக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச வந்துட்டேன். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுனா எல்லாராலையும் முடியும். தினம் என்ன குறை சொல்லலைன்னா இவருக்கு பொழுதே போகாது. இந்த குடும்பத்தை அந்த பெருமாள் தான் காப்பாத்தணும். யார் அந்த புது குல்பி? இது புது வேலைக்காரிடா. மாசத்துக்கு 1 மாத்திக்கிட்டே இருப்பான். அதான் ரவி ஸ்டைல். அவனுக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. ஐயோ அழகா இருக்காடா. சூப்பரா இருக்காடா மச்சான். ஆமா. பழைய வேலைக்காரி சரியான திருடி. புதுசா வந்திருக்கா. வந்து 2 நாள் ஆச்சு. சரி சரி இறங்குடா. ஏய் ஏய் இங்க வாடி. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இத கொண்டு போய் சம. நல்ல காரமா இருக்கணும். வச்சுக்கோ வச்சுக்கோ. என்னடி தூக்கத்து சக்தி இல்லையா? இது மாதிரி 3 தூக்குவாடா இவ. இந்த குல்பியின் பேர் என்னவோ? ஆள் சூப்பரா இருக்காடா. அலையாத போ. டேய் நீ இந்த மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து தொப்புடு குதிச்சனா கட்டில் உடைஞ்சு தூள் தூளா ஆயிட போதுடா. உடஞ்சா உடையட்டுமேடா. ரவியோட அப்பாவுக்கு ஒரு ஃபுல்லு வாங்குற காசு தாண்டா இந்த கட்டில. அத மனசுல வச்சிட்டு கட்டில உடைச்சிடாதீடா. அப்புறம் எங்க அப்பா எனக்கு கொடுக்குற பாக்கெட் பண்ணி ஒரு வாரத்துக்கு கட் பண்ணி வச்சிருவாரு. டேய் கல்ப் ரெடியா இருக்கே, குடிச்சிடலாமா? சீக்கிரம் சாப்பிடலாம். இருடா, அந்த பொண்ணு கடிக்க ஏதாவது கொண்டு வருவா. அத வச்சுக்கிட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஆஹா, வாசனை மூக்க துளைக்குது. வாசனை இத தாண்டா கை புண்ணியம்னு வாங்க. டேய் அதுக்கு பேரு கை புண்ணியம் இல்லடா, அறிவு கட்ட மாடியா. அதுக்கு பேரு கை பக்குவம். அது எங்களுக்கு தெரியும். டேய் அந்த கையால சாப்பிடுறதுனால தாண்டா அத கை புண்ணியம்னு சொன்னேன். டேய் ரவி, என்னடா உன் புது சர்வெண்ட்? கிச்சனுக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு, நாளை காணா. இரு பாக்குறேன். அடே அடே அடே, வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. வயிற்றுக்கு சாதம் கிடைக்கிற நேரத்துல கோவப்பட்டு எதையும் கெடுத்துறாத ப்ளீஸ். ஏண்டி லேட்டு? அது வந்து என்ன வந்து போய் வைடியத? உன் பேரு என்ன? குமாரி. உமாரி அலமாரின்னு என்னடா இது புது புதுசா இருக்கு?
நீ அங்க போய் நின்னா நான் கூப்பிட்டு இருக்க முடியுமா? போ ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுத்து வா. நான் போயிட்டு என்ன போய் வாடி சீக்கிரம். இல்ல ஏய் சீக்கிரம் குடுறி. அது தெரியாம கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் எடுத்துக்கூட ப்ளீஸ். கரெக்டா இடண்டி. இந்தா எடு. இந்தம்மா இந்த இங்க வைக்க எடுத்துக்கமா. எது எத அப்படி வா 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 வாமா வாமா. எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க, பரவாயில்ல எடுத்துக்க. எவ்வளவு நேரம் அலையப்படுறது. குடு. தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம். பரவாயில்ல குடி. இந்தா குடி. ஒரு வாய், ஒரே வாய். ஐயோ போய் தொலை. யமன் பூஜையில எரும புந்த மாதிரி. யாரா அது? வேற யாரும் எங்க அம்மா தான். ஐயோ, தண்ணிய கூட குடிக்க விட மாட்டேங்கிறா. குடு. என்ன இப்படி ஒரு தூக்கம் தூங்குறாரு? விடுங்க ஏய், விடுங்கன்னு சொன்னா கேளு. சொல்றேன்ல. சொல்றல்ல. நீங்க எப்பவுமே இப்படிதான். ஆமா. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ம், விடு. தெரிஞ்சா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலாம்ல. ம்? ம். ம். நான் எப்பவுமே எந்திரிச்சாலும் குடிக்கிறது நெஸ்காஃபி. ஆனா இன்னைக்கு குடிச்சதோ கிஸ் காஃபி. ம்? ரவி, ம். சீக்கிரமா போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஏந்துருங்க சீக்கிரம். ஐயோ. ம். அப்பா